என்பது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சில் தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. சபையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் இன்முறையை. நாம் அனைவரும் இன்று ஒரு தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்கிறோம். கையில் இருக்கும் திறன்பேசி மூலம் உலகையே உள்ளங்கையில் கொண்டு வர முடியும். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கம் நமது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அம்சங்களையும் மாற்றி வருகின்றது. நான் உங்கள் முன்னிலையில் அவ்வாறான ஒரு தலைப்பையே பேச எடுத்து வந்துள்ளேன். ஆம், செயற்கை நுண்ணறிவின் நன்மைகளும் நெறிமுறை சவால்களும். உயிருள்ளவற்றிற்கும் உயிரற்றவற்றிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? உயிருள்ளவை உணர்கின்றன, கற்றுக்கொள்கின்றன, முடிவெடுக்கின்றன. அதனால்தான் அவை உயிரற்றவற்றிலிருந்து வேறுபடுகின்றன. இவ்வாறு கற்றல் மற்றும் முடிவெடுக்கும் திறனைத்தான் நாம் நுண்ணறிவு என்கிறோம். ஒருவேளை இதே போன்ற நுண்ணறிவை கணினிகளுக்கோ இயந்திரங்களுக்கோ கொடுக்க முடிந்தால் என்னவாகும்? புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து பிரச்சனைகளை தீர்க்க முடிந்தால் என்னவாகும்? இவ்வாறு புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இயந்திரங்களையே நாம் செயற்கை நுண்ணறிவு என்கிறோம். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி அபரீதமானது. ஒவ்வொரு துறையிலும் செயற்கை நுண்ணறிவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டால் நோய்களை துல்லியமாக கண்டறிதல், தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை முறைகளை உருவாக்குதல், புதிய மருந்து வகைகளை கண்டுபிடித்தல் போன்ற பல முன்னேற்றங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உதவுகின்றது. போக்குவரத்து துறையை உற்று நோக்கினால் தானியங்கி வாகனங்கள் விபத்துக்களை குறைக்கவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் உதவுகின்றன. கல்வித்துறையை அளந்தால் தனிப்பயனாக்கப்பட்ட கல்வி முறைகளை உருவாக்குதல், மாணவர்களிடம் கல்வியை மேம்படுத்தல் போன்றவற்றிற்கு செயற்கை நுண்ணறிவு உதவுகின்றது. தொழில்துறையை எடுத்துக்கொண்டால் உற்பத்தி திறனை அதிகரித்தல், செலவுகளை குறைத்தல், புதிய பொருட்களை உற்பத்தி செய்தல் போன்றவற்றிற்கு செயற்கை நுண்ணறிவு உதவுகின்றது. விவசாயம், தானியங்கி விவசாயம் விளைச்சலை அதிகரிக்கவும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைக்கவும் உதவுகின்றது. செயற்கை நுண்ணறிவினால் பல நன்மைகள் இருப்பதை போலவே அதனால் பல நெறிமுறை சவால்கள் எழும்புகின்றன. வேலை இழப்பு. தானியங்கி மயமாக்கல் காரணமாக பலர் வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயம் உண்டு. இதனால் சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகலாம். பாரபட்சம். செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் மனிதர்களின் பாரபட்சமான தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்படுகையில் அவையும் பாரபட்சமான முடிவுகளை எடுக்கலாம். இதனால் சமூகத்தில் பாகுபாடு அதிகரிக்கும் அபாயம் உண்டு. தனியுரிமை. செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் மனிதர்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து பயன்படுத்தும் பொழுது அங்கு தனியுரிமை மீறப்படும் அபாயம் உண்டு. பொறுப்புடைமை. செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் செய்யும் தவறுகளுக்கு யார் பொறுப்பு என்பது ஒரு சிக்கலான கேள்வி. உதாரணமாக, தானியங்கி வாகனம் ஒன்று விபத்தை ஏற்படுத்தினால் அதற்கு யார் பொறுப்பு? மக்களிடம் உள்ள உறவு குறைதல். செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் மனிதர்களிடம் உள்ள தொடர்புகளை குறைக்கக்கூடியன. இதனால் தனிமை ஏற்படும். இறுதியாக, செயற்கை நுண்ணறிவு மனித குலத்திற்கு பல நன்மையை வழங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம். எனினும் அதனால் ஏற்படும் நெறிமுறை சவால்களை தவிர்க்க நாம் தயாராகவே இருக்க வேண்டும். நெறிமுறை வழிகாட்டுதல்களை உருவாக்கி அவற்றை முறையாக பின்பற்றுதல் மூலம் செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் என கூறி எனது பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.